शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे। வித்யாரண்ய சுவாமி சொன்னதான பஞ்சதசி பிரகரண கிரந்தத்தினுடைய 7வது சாப்டரா இருக்கக்கூடிய திருப்தி தீப பிரகரணம் பார்த்துருக்கோம். திருப்தி தீப பிரகரணமானது பிருகதாரண்யகோபனிஷத்துல சாரீரக பிராமணத்துல வரக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய வியாக்கியானம் தான் திருப்தி தீப பிரகரணம். 298 ஸ்லோகங்களும் அந்த ஒரு மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கட்சியகாமாய சரீரம் அனுஸ்வஞ்சரே அப்படின்றது அந்த மந்திரமானது. அதுல முதல் லைனானது இந்த ஆத்மாவை அறிந்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஆத்மாவை அறிவது என்றால் அறிபவர் ஒருவர், அறிவது ஒண்ணு இப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அப்படி வந்ததுன்னா அப்படி வரக்கூடாதுப்பா. அறிபவரைத்தான் அவன் அறியறான். அறிவும் அறிபவனும் அறிவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்காக அயமஸ்மீதி புருஷகான அபரோக்ஷ ஞானம் வரணுமே தவிர பரோட்சமாக ஆத்மாதான் அப்படின்னு தெரிஞ்சா பிரயோஜனம். நானே பிரம்மம் அப்படின்னு பரோட்சமா தெரிஞ்ச பிரயோஜனம் இல்ல. நானே பிரம்மன் என்று உணர்ந்து என்னை நான் நன்றாக அறிந்து விட்டானே ஆனால் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற மூணும் இல்லாம போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு பேர் தான் அபரோக்ஷ ஞானம்ன்றது பேரு. அந்த அபரோக்ஷ ஞானமாக நீங்கள் அதை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பேசிவிட்டோம். அதுல இதை எப்படி அறியறது? சிரவணத்தின் மூலமா அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியும். மனனத்தின் மூலமா அறிய முடியுமா? முடியும். நிதித்தியாசனம். அப்ப எதுக்கு சிரவணமும் மனனமும் இருந்தா? சிரவணத்துல சந்தேகம் இருந்தால் மனனத்தினால அந்த டவுட் எல்லாம் போறது. அதனால மனனம் அவசியம். சிரவணமும் மனனமும் இருந்தா மாத்திரம் போதாது. அந்த கன்விக்ஷன் ஆனது வரணும்னா இடைஞ்சல்கள் நிறைய இருக்கு. மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம வாசனையினால வரக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாம் போடணும்னாக்கா அதையே நினைச்சு நினைச்சு நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணோம். அந்த நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம், அப்புறம் சமாதி ரூப அபியாச நிதித்தியாசனம். இப்ப ரெண்டுத்தையும் காமிச்சு நம்ம பிரம்மஸ்வரூப அபியாச நிதித்தியாசனமே சபிஷியன்ட். ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தசமஸ்தோமசி என்று கேட்ட மாத்திரத்தினாலேயே இந்த ஒரு கேஸ்ல துக்க நிவர்த்தியானது ஏற்படுகிறது. ஆகையினால வெறும் சிரவணம் மாத்திரத்தினாலேயே, வேதாந்தத்தினுடைய சிரவணம் மாத்திரத்தினாலேயே இவங்களுக்கு ஞானமானது ஏற்படக்கூடியதான வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாத பட்சத்துலதான் மனனமும் நிதித்தியாசனமும் இருக்கு. ஆனா 99 out of 100 மனனமும் நிதித்தியாசனமும் இருந்துதான் ஆக வேண்டிய கட்டாயத்தினால அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. ஸ்ருதி எல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் வரா மாதிரி இருந்தா ஸ்ருதியினுடைய ஐடியா எல்லாம் இருக்கிறதுலே உத்தம அதிகாரிக்கு தான். அவர் சிரவணத்தினாலேயே வரும்னு சொல்லிருக்கோம். சொல்லல அவர் ஸ்பஷ்டமா. ஏன்னா அவருக்கு தெரியும் 99% அப்படி இல்லையே. ஆகையினால சோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு தான் யாக்கிய வைக்கிறானவர் மைத்திரேயிக்கு இப்படி சொன்னார். ஆகையினால இப்படி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்துல பிரம்ம ரூப அபியாச நிதித்தியாசனம், சமாதி ரூப அபியாச நிதித்தியாசனம் ரெண்டு பார்த்தோம். சொல்லிட்டு அதுல ரொம்ப வசதி பிரம்ம ரூப நிதித்தியாசனம் தான் வசத்தின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிட்டே வந்துட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணார்? கிமிச்சன் அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ கிமிச்சன் கட்சிய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சரே அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இது என்ன பண்ணார் அப்படின்னாக்க 130 அவர் இத பத்தி பேசிட்டே வந்தார். கிமிச்சனை பத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. இதுல நம்ம என்ன முதல்ல பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம்னாக்கா ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கட்சிய காமாய. அவன் எதை ஆசைப்பட போகிறான், யாருக்காக ஆசைப்படுகிறான், அதனால அவனுக்கு எங்கேருந்து ஜுவரமானது தாபமானது व्यसனமானது ஏற்பட போகிறது அப்படின்னு புரிஞ்சின்றதுனால நம்ம என்ன புரிஞ்சின்றோம்னா கிமிச்சன்னாக்க அவனுக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு புரிஞ்சிடணும். அவன் எதை ஆசைப்பட போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவனுக்கு ஆசை கிடையாது. அப்படிதானே புரிஞ்சுட்டோம். அவன் கரெக்டா இருந்தது. நம்ம வேதாந்தம் படிச்சான்னாக்கா அவனுக்கு ஆசையெல்லாம் போயிடுறது, அவன் பண்ணான. இங்கதான் பிரச்சனை எல்லாம் வருது. வேதாந்தத்தை புரிஞ்சதுனாலேயே ஆசை போகணும்னாக்க சரீரம் இருக்கு எல்லாருக்கும். ஞானம் வந்தா கூட இந்த சரீரம் போகணுமா, நடக்கணுமா வேண்டாமா, குளிக்கணுமா வேண்டாமா, அப்படி எல்லாம் பண்ணணும்னாக்க அதுக்காக அவங்களுக்கு சில காரியங்கள் பண்ண வேண்டியதானே இருக்கு. அவர் ஆசைப்பட்டு குளிக்கதான் வேண்டியிருக்கு. அதுக்காக ஞானியா இருக்கான்றாக்க நெருப்புல குளிக்க முடியுமா? எல்லார மாதிரி தண்ணியில தான் குளிச்சாகணும். அதுவும் என்ன ஆச்சு, அவருக்கும் குளிர்காலம் வந்ததுன்னா வெந்நீர் வேணும். இப்படி எல்லாம் இருக்க சரீர தர்மம். ஆகையினால ஞானம் வந்தாலும் அந்த இச்சையானது முழுக்க போகாது. பூர்வ ஜென்ம வாசனையினால இருக்கும். பிராரப்த கர்மாவானது அவர் பிறக்கும் பொழுதே அது ஏற்பட்டாச்சு. இதுக்கு நடுவில் ஞானம் வந்தாலும் அந்த பிராரப்த வாசனையானது அந்த வேலையை காமிக்காம விடாது. ஆகையினால அவர் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு தான் போவார். அனுபவிக்கும் போது அவருக்கு இந்த ஆசைகள்லாம் வரலாம், தப்பு கிடையாது. வந்ததுன்னா அதை அனுபவிச்சுட்டு போறாரு. எப்படி சார் அது அஞ்ஞானிக்கும் அதே மாதிரி சொல்றீங்க, ஞானிக்கும் அந்த மாதிரி சொன்னா நான் என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வந்தது. அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, இல்லப்பா அஞ்ஞானி ரொம்ப வியசனப்படுறான். அவனுக்கு எது நடந்தாலும் அவனுக்கு டென்ஷனா இருக்கான். ஐயோ அது முடியணுமே. ஞானிக்கு ஜெகத் மித்யாத்வம்ன்றது தெரியாது, பிரம்ம சத்தியத்துவமும் தெரியாது. ஆகையினால அவர் என்ன பண்றாரு, வியசனப்படுறது இல்ல. அவருக்கு நல்லா தெரியும் பிராரப்தத்தினால இப்படி இருக்கு, இது அனுபவிச்சுட்டு போறோம்னு சொல்லிட்டு அதை மறந்துடுறாரு. அதை கேரி இட். அஞ்ஞானியானவன் என்ன பண்றான், எப்போ 1973 என்ன திட்டினது கூட இவன் ஞாபகம் வச்சுருக்கான் 2019 வரைக்கும். அன்னைக்கு அவர் அப்படி பேசியிருக்க கூடாது சார் அப்படின்னு. இவன் தான் அதை கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா. அவருக்கு இது தெரியும். ஏதோ கோபத்துல ஏதோ சொன்னார் அன்னைக்கு, நம்ம தான் ஆம்ட்டோம் அவருக்கு. பாவம் என்ன பண்றது, என்கிட்ட போய் அதை வச்சு அவர் சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு. வைத்திய ஸ்ரீ ராஜகோபாலகரம் அடிகள் ஒரு தடவை சொன்னாரு. அவர் முசிறி கிட்ட அவெல்லாம் வாசல்ல வாசிக்கிட்டு இருந்தாலாம். டெய்லி திண்ணையில உட்காந்து திருவ சொல்லும் போது சைக்கிள்ல போற பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்ப ஒரு நாள் இவெல்லாம் முசிறி டீச்சர் கிட்ட சொன்னாங்களாம், அண்ணா இது மாதிரி போறவரெல்லாம் கிண்டல் பண்றாங்க, நாங்க வேணா உள்ள உட்காந்துக்கிறோம். அவரும் ஏண்டா உங்களால அவன் ஏதோ சந்தோஷப்படுறான் போறான், அதே கெடுக்கிறீங்க அப்படி அவர் பாக்கலாம். அவன் ஏதோ வச்சு கலடா பண்ணி சந்தோஷமா பாருங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா அந்த பசங்க இவர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. கிண்டல் பண்ணவங்களா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாவே ஒரு தடவை நாங்க வரும்போது அவன் தான் தூக்கின்னு வருவான் எங்க பையெல்லாம், அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாலும் அப்படின்னு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுல கிளேசமானது ஏற்படுறது இல்ல. இது அக்ஞையா இது ஒரு கிளேசத்தை கொடுக்கும்னு நினைச்சாதான் கிளேசமாறுது. அதனால இவருக்கும் அப்ப என்ன வித்தியாசம் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும்னா, இவருக்கு அது தத்த பீஜவத்து அப்படின்னாரு. இது வருத்த கடலை மாதிரி இந்த ஞானிக்கு. அது வருத்த கடலை மாதிரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகும், ஆனா அதனுடைய பர்பஸ் என்ன, ஜெர்மினேஷன் அது பண்ணாது இல்லையா. அது மாதிரி இவருடைய பிராரப்தமானது இவர் ஆசைப்பட்டார், அனுபவிச்சார், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு தொடர்றது பாருங்க, அந்த ஐயனுக்கானது அது தொடர்றது. அந்த சந்தோஷமோ ஹாப்பினஸோ, கிடைக்கலையே இது என்னை விட்டு போயிடுமே அப்படின்ற கவலை அதெல்லாம் அஞ்ஞானிக்கு இருக்கு. ஞானிக்கு அதெல்லாம் இல்லாததுனால ஒண்ணு. அதாவது இச்சை அப்படின்னாக்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அட்டாச்சா பண்ணக்கூடிய இச்சைகள் சிலது இருக்கு, அன்அட்டாச்சா பண்ணக்கூடிய சிலது இச்சை இருக்கு. அட்டாச்சா பண்ணக்கூடிய சில இச்சைகள் தான் இவனுக்கு கிளேசத்தை கொடுக்கறது. இவன் அன்அட்டாச்சா பண்றான். அதனால பைண்டிங் டிசையர்ஸ், நான் பைண்டிங் டிசையர்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கோ. பைண்டிங் டிசையர்ஸ் அஞ்ஞானிக்கு இருக்கு, நான் பைண்டிங் டிசையர்ஸ் தான் ஞானிக்கு இருக்கு. அதனால as though it is not that, அது டிசையர்னு சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் தட் அப்படின்னு அர்த்தம். அது கிமிச்சன் அப்படின்னு சொன்னீங்க, இச்சை இல்லன்னு புரிஞ்சுங்க. இப்ப என்ன சொல்றீங்க, இச்சை இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த இச்சை இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை என்ன சொல்றீங்கன்னா, இது பைண்டிங் டிசையர் நான் பைண்டிங் டிசையர்னு பிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கேட்டா என்ன சொல்ல, கீதையில இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காரு. அவனுக்கு கர்மனஹா, அவனுக்கு பத்தியத்தே, இவனுக்கு பத்தமே கிடையாது, அவனுக்கு லவலேஷமும் இவனை என்ன விசாலிய குருநாபின விசாலியத்தே அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அப்படின்னு இதெல்லாம் நீங்க அங்க இங்க தேடி ஈடிதான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, இங்க அவர் என்ன சொன்னார், கிமிச்சன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஆசை இல்லை. எத்தனை ஸ்ருதி பாருங்க, எத்தனையோ ஸ்ருதிகள்லாம் இருக்கு. நான் அந்நியத் சுருணோதி, நான் அந்நியத் விஜானாதி ச பூமா அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்படின்னா இவன் இன்னொரு இரண்டாவது பொருளை பார்க்க மாட்டேன் என்கிறான், இரண்டாவது பொருள் இவனுக்கு கேட்காது, இரண்டாவது பொருளை இவன் காண முடியாது அப்படின்னா இரண்டாவது பொருள் இல்ல. அதுதானே சார் கரெக்டா இருக்கும். அத்வைத ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்துட்டே ஆனால் இவருக்கு துவைத மித்யாத்வம் வரணும். துவைத மித்யாத்வம் இரண்டாவது பொருளே தெரியக்கூடாது இவருக்கு. அப்படி இருக்கிறது தானே நியாயம். அப்படித்தானே ஸ்ருதி எல்லாம் சொல்றது. அப்படின்னா ஒரு ராங்கான ஸ்ருதிய கோட் பண்ணான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ருதி பாருங்க சார். யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி தத்ர கோ மோஹ கஷோகஹ ஏகத்வமனு பஷ்யதஹ. தத்ர கோ மோஹஹ கோ ஷோகஹான்னு இருக்கு. சோகமும் மோகமும் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற அர்த்தம். இப்படிதான் சொல்லிருந்தோம்னா இது நீங்க சரியா புரிஞ்சுக்கல. சில இடத்துங்கள சாஸ்திரங்கள்ல விதேக முக்தனுக்கு சொல்ல வேண்டிய லட்சணங்களை முக்தின்ற ஆங்கிள் சொல்லிருக்கு. சில சமயத்துல ஸ்பிருஷன், ஜிக்ரன், அஸ்னம், கச்சன், ஸ்வல்பன், ஸ்வசன் இப்படி எல்லாம் சொல்லும் போது இந்திரியானி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இதி தாரயன்னு அப்ப சொல்லும் போது அப்ப என்ன அர்த்தம்? எத்யதாச்சரிதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாகான்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இடத்துல நல்லா தெரியறது இல்லையா? ஜீவன் முக்தனாக இருந்தாலும் உலகத்துல அவன் எல்லார மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கும் ஆசைகள்லாம் இருக்குன்னு இப்படியும் ஸ்ருதி இருக்கு. நீங்க சொல்ற ஸ்ருதி நீங்க கோட் பண்ணது நான் அந்நியத் விஜானாதி, நான் அந்நியத் சுரோணத்தி, நான் அந்நியத் ஜிஹ்ரதி இப்படி எல்லாம் சொன்னீங்களே, அது அந்த ஸ்ருதியானது என்ன? அது விதேக முக்தியினுடைய நிலையை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். அதனால விதேக முக்தியையும் ஜீவன் முக்தியும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கு. இதெல்லாம் நீங்க படிக்கணும்னா பிரம்மசூத்திரத்துல போய் நீங்க என்ன படிச்சிருக்கணும்னாக்கா அதுல கிளியரா சொல்லியிருக்காரு. சுஷுப்தி விஷயா முக்தி விஷயாவா சுதிஸ்து இது. சுதியானது முக்தி விஷயா அப்படின்னாக்க விதேக முக்தி விஷயமாகவும் பேசுறது, சுஷுப்தி விஷயமாகவும் பேசுறது. அதெல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கணும். நீங்க சுஷுப்திக்கு சொன்னதும் அதே மாதிரி தான் இருக்கும், விதேக முக்திக்கு சொன்னதும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ருதியை நீங்க எனக்கு ஜீவன் முக்தியோட நான் பேசிட்டு இருக்கும் போது கோட் பண்றீங்க, அதுக்காக கிடையாது. இது சுவாப்பிய சம்பத்தியோகோன்ற பிரம்மசூத்திரத்துல இத பத்தி நம்ம நல்லா டீல் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆனோடனே சரி சார் ஏதோ சமாளி சொல்லிட்டீங்க, ரெண்டாவது பொருள் இல்லாம போகும்னு நினைச்சேன். இல்ல ஞானம் வந்தா கூட இரண்டாவது பொருள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு கொடுத்தாரு. இப்படி எல்லாம் நீ ஒத்துக்கலன்னா யாக்கியம் வைக்கிறதானே இந்த ஸ்ருதிய சொன்னாரு. அப்ப அவரே ஞானி இல்லாதவர் எப்படி ஞானத்தை பத்தி பேச முடியும்? அது தத் விஜயானார்த்தம் ச குருமேவாபிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டனா இருக்கிறவர் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ யாக்கியம் வைக்கிறது தானே இந்த பேர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அவருக்கு எப்ப அவருக்கு ரெண்டாவது தோற்றம் இருக்கோ அதனாலதானே எழுதினாரு. நீங்க சொன்ன மாதிரி ஞானம் வந்தவொடனே எதுவுமே தோணிருக்க கூடாது, ரெண்டாவது பொருளே இருக்கக்கூடாது, துவைத மித்யாத்வம் வந்திருக்கணும்னு சொன்னா அப்ப ஆச்சாரியால் கிடையாது, யாக்கியம் வைக்கியர் கிடையாது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, சாஸ்திரமே இல்லாம போயிருக்கோம். ஆகையினாலேயும் நீ ஒத்துண்டுதான் ஆகணும். ஜீவன் முக்தனா இருந்தாலும் அவனுக்கு பிராரப்தம் இருக்கு, இச்சை இருக்கு. ஆனா கிமிச்சன்னு சொன்ன இடத்துல ஆசை இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பைண்டிங் ஆசை இல்லை, நான் பைண்டிங் ஆசை இருக்கலாம் அப்படின்றதுதான் அர்த்தம்ன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தார். ஒண்ணு வந்தோடனே சார் அப்படின்னாக்க நிர்விகல்பக சமாதின்னு சாஸ்திரங்கள்ல அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்ல இருக்கும் பொழுது ஒரு மனுஷனானவன் சமாதியில உட்கார்ந்து இருக்காரே ஆனால் அவருக்கு இரண்டாவது பொருளே தோணலையே, இது அது மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப அது ஞான நிலை இல்லையா நீங்க சொல்ற மாதிரின்னு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கு அவர் சொன்னார், என்னப்பா ஞான நிலை அது? சுஷுப்தியில கூட தான் எதுவுமே இல்லாம இருக்காரு. அவர் வெறுமை உட்கார்ந்தாருனாக்கா ரெண்டாவது பொருள் தெரியாம உட்கார்ந்து அதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னாரு. அப்போ இல்லையே சாஸ்திரங்களை சொன்ன சாஸ்திரத்தோட தெரிஞ்சு அவர் நிர்விகல்பக சமாதியாக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாரே ஆனால் அதை ஒத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அஜஹர விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அஜஹர விருத்தினாக்க மலைப்பாம்பு மாதிரி ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவாங்க, கிடைக்கலன்னா இல்ல. அந்த ஒரு யோகிக்கமான ஒரு சரீரம் இருக்கிறதுனால அவளால சித்தர்கள் மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியும் சில ஞானிகள் இருக்காங்க. ஆனா சாதாரணமா ஞானிகள்னா அப்படித்தான் இருக்கணும்னு நீ சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, எல்லார மாதிரியும் இருக்கலாம், அவரும் நம்மளோடய இருக்கலாம், அவர் பிராரப்தத்தினால இங்க வசிக்கலாம் எப்படின்றதுக்கு தான் சுத்தியில நிறைய நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால நிர்விகல்பக சமாதியை போட்டு யாரோ ஒருத்தர் பேர் இருக்கலாம். ஆனா அது தூக்கத்திலேயே வருது, அது ஒரு பெரிய நிலையா நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால இங்க சாஸ்திரங்களை வச்சு பார்த்தானாக்கா அப்படியே இருந்தா கூட நிர்விகல்ப சமாதி எவ்வளவு நேரம் இருக்க முடியும்?
4 நாள் இருப்பாரு, 5 நாள் இருப்பாரு. ஒரு நாள் வந்துதானே ஆகணும், சாப்பிட்டுதானே ஆகணும். அப்ப ஜீவன் முக்தி நிலையில இருந்து கீழே இறங்கிதானே வந்தாகணும். அப்ப ஜீவன் முக்தம்னா அப்ப எப்படி சொல்றீங்க? அப்போ அதனால இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் சரி கிடையாது. அப்படி இருக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சமாதி எல்லாம் இல்ல, அப்படி சொல்லவே இல்லப்பா. ஏன்னா சாதன சதுஷ்டிய சம்பத்தி இருந்தாதான் வேதாந்தத்துக்கு வரணும். சாதன சதுஷ்டிய சம்பத்தி எல்லாம் மனசு கண்ட்ரோல் வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த மனசு கண்ட்ரோல் பண்றதுக்கு யோகமானது அவசியம். அது வரைக்கும் இந்த நிர்விகல்பக சமாதி நிச்சயமா உதவுறது. அதனால அதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு அது சொன்ன. இஷ்டம் இஷ்ட சித்தம் நிருந்திய நிருத்தியாயேத் நிருந்தீஸ்வம் யதாசுகம் அப்படின்னு சொன்னார். சுத்தமா இருக்கக்கூடிய துஷ்ட சித்தம், துஷ்டமாக இருக்கக்கூடிய மனசை அடக்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆமா, அடக்கத்தான் வேண்டும். தது இஷ்டம் எங்களுக்கு வேணும் தான், ஏஷ்டவியம். அதுக்காக அந்த யோகத்தை ஒத்துக்கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகத்தினால அத்வைத முக்தின்னு சொல்லாதீங்க, ஞானத்தினாலதான் அத்வைத முக்தி. அதுக்கு உண்டான கண்டிஷனுக்கு யோகம் யூஸ் ஆகுது. அந்தக்கரண நைச்சல்யம் வரத்துக்கு யோகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கே தவிர யோகத்தினால முக்தி வரும்ன்றத ஒத்துக்கொள்ளவே முடியாது. யோகம் அவனுக்கு அந்தக்கரண நைச்சல்யத்தை கொடுத்து அவனுக்கு ஈஸி பண்றது, அவ்வளவுதானே தவிர ஞானத்தினாலதான் முக்தின்றதுல இருந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதனால ததிஷ்டம் ஏஷ்டவியம் மாயாமத்துவம் சமீக்ஷனார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுக்கப்புறம் இச்சன் அப்பி அஜ்ஞவத்து ந இச்சன். இங்க இச்சன் அப்பி அப்படின்னு கிமிச்சன்னு சொன்னா அவன் ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொன்ன. இச்சப்பி ஆசைப்பட்டாலும் அஜ்ஞவத்து ந இச்சன், அஜ்ஞானி ஆசைப்படுகிற மாதிரி இல்லன்ற அர்த்தம் தான் கிமிச்சன். அப்படின்னா ஞானியனுடைய இச்சையானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நான் பைண்டிங்காக இருக்கு அப்படின்றதுதான் கிமிச்சன் இதிஹி சுதம். இந்த அர்த்தத்துலதான் அந்த பிருஹதாரண்ய உபநிஷத்துல இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கோட்டிங் ஒண்ணு பண்றாரு. 191வது ஸ்லோகம். ராகோ லிங்கம் அபோதஸ்ய சந்துராகாதயோ புதே இதி சாஸ்திரத்வயம் சார்த்தம் ஏவம் சதி அவிரோததஹ. ராகோ லிங்கம் அபோதஸ்ய அப்படின்ற ஒரு வார்த்தை. இது சுரேஸ்வராச்சாரியாருடைய கோட்டிங்ல இருந்து எடுக்கிறார் இவர். லாகோ லிங்கம் அபோதஸ்ய அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு சுரேஸ்வராச்சாரியார். இன்னொரு இடத்துல சந்துராகாதயோ புதே அப்படின்னு இருக்காரு. என்ன அர்த்தம்? ஆசை என்பது ராகோ லிங்கம் அபோதஸ்ய, அறிவில்லாதவர்களுக்குத்தான் ஆசை இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஞானிக்கு எப்படி ஆசை இருக்கும்? அவரே தானே சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்த லைன்ல பாருங்க, சந்து ராகாதையோ, புத்திசாலிகளுக்கும் ராகாதைகள் இருக்குமே அப்படின்றார். எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகமானது ராகோ லிங்கம் அபோதஸ்ய, அறிவில்லாதவர்களுக்குத்தான் ஆசை இருக்கும்ன்றார், புத்திசாலிகளுக்கு ஆசை இருக்கும் அப்படின்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாம் இல்லைன்னா இது புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா இது ரெண்டு எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கார் அப்படின்றத பாருங்க. இது முதல்ல இருக்கக்கூடியது ராகோலிங்கம் அபோதஸ்யன்றது நைஷ்கர்மிய சித்தியில ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் அவர். ராகோலிங்கம் அபோதஸ்ய சித்தவ்யாயாம பூமிஷு குதஹ ஷாத்வலதா தஸ்ய யஸ்யாக்னிகாதரேதரோ அப்படின்னு நைஷ்கர்மிய சித்தியில ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார் சுரேஸ்வராச்சாரியார். என்ன அங்க சொல்றாருனாக்க, இந்த ஒரு மரமானது இருக்கு, தரோஹோ விருட்சஸ்ய, அந்த விருட்சமானது இருக்க, அந்த விருட்சத்தினுடைய கட்டை இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னாக்க அது எரிக்கிற சுபாவமாக இருக்கு. கட்டையானது எரிக்கிற சுபாவத்தோட இருக்கு. கட்டையை நீங்க போனாக்க எரியும் இல்லையா, ஆனா அந்த எரிக்கிற சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த கட்டையில தான் உங்களுக்கு என்ன ஷாக்கா பல்லவாதிஷு, பச்சை பச்சேன்னு இருக்கக்கூடிய அதுதானே கொடுக்கறது. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்கிறதுன்றது உலகத்துல புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே ஒண்ணு. அதனால நீங்க பச்சை பச்சைன்னு இருக்கிறத எரிக்க முடியுமான்னு எரிக்க முடியாது. தருவானது சீக்கிரம் எரியும். பச்சையா இருக்கிறத நீங்க எரிக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஃபியூல போட்டாதானே. அது பாருங்க, தான் அக்னியாக இருந்தா கூட
பச்சை பசேல்னு கூலாக இருக்கக்கூடிய அந்த இலைகள் தழைகள் எல்லாம் மனுஷன் சாப்பிடுற மாதிரி எல்லாம் கொடுக்கறது. இப்படி இந்த கான்டெக்ட பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆசையானது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அஞ்ஞானிக்கும் அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசையானது அவனை பைண்ட் பண்றது, அதனால கஷ்டப்படுறான்ற அர்த்தத்துல சொன்னது. அது அந்த கான்டெக்ட் நைஷ்கர்மிய சித்தியில அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. நைஷ்கர்மிய சித்திக்கு அவர் 4 அத்தியாயங்கள் எழுதினார். அதுல 4வது அத்தியாயத்துல 67வது ஸ்லோகம் இது. இதுக்கப்புறம் அடுத்த லைனே பாருங்க, சந்து ராகாதயோ புதேனர். அது எங்க எழுதியிருக்கார் அப்படின்னாக்க பிருஹதாரண்யக உபனிஷத்து. அதுவே பெரிய ஆரண்யக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவே பெரிய புஸ்தகம் இது. அதுக்கு இவர் என்ன பண்ணாரு, 12,000 ஸ்லோகம் வார்த்தைகள் எழுதியிருக்காரு. 12,000 ஸ்லோகம் பிருஹதாரண்யக வார்த்தைக்கும் எழுதியிருக்காரு. இது அந்த வார்த்திகத்துல சுரேஸ்வராச்சாரியார் எழுதினதுல இந்த லைன் எங்க இருக்கு அப்படின்றத அவர் வித்யாரண்யர் சுவாமி எழுதியிருக்காரு. அதை இதுக்கு வியாக்கியானம் பண்ண ராமகிருஷ்ணர் பட்டர் இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இவெல்லாம் எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இவ கொடுத்ததுனால வீட்டுல இருந்து புக் எடுத்து அப்படி ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு அவ எவ்வளவு தேடி இருக்கணும் பாத்துங்க. அவருக்கு உடனே எப்படி ஸ்ட்ரைக் ஆயிருக்குனாக்கா அந்த வித்யாரண்ய சுவாமிகள் எந்த அளவுக்கு சுரேஸ்வராச்சாரியாருடைய 12,000 ஸ்லோகத்தையும் ஞாபகம் வச்சிருந்தா கரெக்டா இந்த இடத்துக்கு இந்த விஷயத்த அந்த சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுக்க முடியும் பாருங்க. ஒண்ணு நைஷ்கர்மிய சித்தியில இருந்து எடுத்திருக்காரு. இது எங்க எடுத்திருக்காருன்னு பார்த்தா அது அதோட ஆச்சரியம். முதல் அத்தியாயத்துல 4வது பிராமணத்துல 1539 ஸ்லோகம். இது 1539வது ஸ்லோகம். சந்து சாஸ்திரஸ்ய சமாப்தத்வாத் முக்திஹி ஸ்யாத் தாவதாமிதேஹ ராகாதயஹ சந்து காமம் ந தத்பாவோ அபராத்யதே. அறிவாளியினுடைய ஆசையானது இருக்கட்டுமே, அது என்ன அபராதத்தை அவனுக்கு பண்ணிட போறது? அஜ்ஞானிக்கு ஆசை இருந்ததுன்னாதான் அவனை மேலும் மேலும் இது உழல வச்சு அது வேணும்ன்ற ஆசையை கொடுக்க போகுது. அது என்கிட்ட விட்டு போயிடுச்சுனாக்கா நான் கஷ்டப்படணுமேன்ற ஒரு கஷ்டம். இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னா இம்மெச்சூர்டு மைண்டுக்கு இருக்கக்கூடிய ஆசைக்கு இந்த பிரச்சனை. மெச்சூர்டு மைண்டா இருக்கக்கூடிய ஞானியினுடைய ஆசைக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அதனால இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆசை என்பது அறிவில்லாததற்கு அடையாளம் அப்படின்னார். அறிவாளனுடைய ஆசை இருந்துகட்டமே அப்படின்னு சொல்றாரு. இது 2 கான்ட்ரடிக்ஷன் மாதிரி நமக்கு தோன்றது. ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இல்ல. பைண்டிங்கா அஞ்ஞானி கிட்ட இருந்தா அந்த டிசையர் பைண்டிங்கா இருக்கு. ஞானி கிட்ட ஒரு டிசையர் இருந்ததுன்னா அது நான் பைண்டிங்கா இருக்கு. ஆகையினால இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இது சாஸ்திரத்வயம் சார்த்தம் ஏவம். இந்த 2 சாஸ்திரத்தையும் நீங்க காப்பாத்தணும்னாக்கா இல்லன்னாக்கா அவரை நீங்க திட்ட வேண்டியிருக்கும். சுரேஸ்வரா என்ன சார் இப்படின்னு சொல்லியிருக்க அப்படி எல்லாம் சொல்றவரா அவரு அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்காம இருந்து அவ மேல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. இப்படி நீங்க இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாதான் இது சாஸ்திரத்வயம் சார்த்தம் ஏவம். இப்படி பண்ணாதான் அது அர்த்தம் உடையதாக ஆகும். ஏவம் சதி இப்படி இருக்குமே ஆனால்தான் அது இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா அவிரோதத்தா ஒரு விரோதமும் இல்லப்பா அப்படின்னு சொன்னார். இது மாத்திரம் இல்ல, சாஸ்திரத்துல பகவத்கீதையில போன தடவையே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் நிறைய சக்தா கர்மணி அவித்வாம்சகான்னாரு. அவித்வானாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கர்மாவனோட அட்டாச்மெண்டோட பண்றதுனாலதான் தே கெட் இன்டு ப்ராப்ளம். யதா குர்வந்தி பாரத இவர்கள்லாம் பண்றாங்க. நீங்க போய் இப்போ அவ கையில போய் நீங்க கர்மாவை பண்ணாதன்னு சொன்னாக்க அவன் அதை புரிஞ்சு கொள்ளவே மாட்டான் இல்லையா. புரிஞ்சு கொள்ளாம என்ன பண்ணுவான், எதையாவது தப்பா புரிஞ்சுருவான். அதனால நீங்க என்ன பண்ண, ஞானியாக இருந்தாலும் அவங்க கையில போய் கர்மாவோட வசதியா அந்த உபாசனா யோகத்துக்கு போனப்பா உபாசனையோட யோகம் ரொம்ப வசதிப்பா, அதுக்கு மேல ஞானம் தான் வசதிப்பா அப்படின்னு படிப்படியா சொன்னாதான் அவன் கேட்பானே தவிர இப்ப இல்லன்னாக்க இதையும் நிறுத்தி விடுவான் அவன் இல்லையா. அதனால என்ன சொன்னாங்க, இத அதிகாரியை பார்த்து அவனுக்கு ஏத்த மாதிரி சக்தாக கர்மணி அத்வாம்சா அவர்கள்லாம் அட்டாச்மெண்டோட எப்படி பண்றாங்களோ அதையே நீ அவர்களுக்கு பண்ணி காமிக்கணும். ஆனா அவளுக்கு புரிய வைக்கணும், அன்அட்டாச்டா இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்காக தான் நமக்கு என்ன சந்தியாவந்தன பண்ணு, அது மாதிரி பண்ணாதான் அவனுக்கு படிப்பு வரும்னு பசங்களுக்கு சொல்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன உடனே என்ன ஒரு 18 வயசு ஆகி போச்சுன்னா
பண்ணலன்னா பாவம், நீ பண்ணா ஒன்னும் பெனிஃபிட் கிடையாது, பண்ணலன்னா பாவம் வந்து சேரும் நம்ம. ஏன்னா அந்த மெச்சூரிட்டிக்கு ஏத்த மாதிரி. அதனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் பகவான் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஞானிக்கு கர்மா இருக்கு, ஆசை இருக்கு, பண்ணுகிறார், ஆனா அவருக்கு பைண்டிங் இல்லன்றத காமிக்கிறதுக்காக நிறைய சூச்சகமான ஸ்லோகங்கள் இருக்கு. சக்தா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்சா ததா. வித்வாம்சனாக அது பாருங்க, இன்னொரு ஒரு கண்டிஷன் வேற போறாரு. நீங்க படிச்சவனுக்கு அடையாளம் எப்படி தெரியுமா? அவன் அசக்தனமா எப்படி அவன் பண்ணிட்டு இருக்கானோ பூஜை பண்ண அதே மாதிரி நீ பண்ணணும். அப்பதான் அவனுக்கு அது என்கரேஜ்மெண்டா இருக்கணும். ததா குறியாத் வித்வான்சா, அதே மாதிரியே பண்ண. ஏன்னா அசக்தா சிகிச்சோ லோக சங்கரம். நீங்க என்ன பண்ணணும்? லோக சங்கிரகத்தின் பொருட்டு இத பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா? நம்ம சங்கராச்சாரியார் எல்லாம் பூஜை பண்றது இதெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் காத்தால திரிசவண ஸ்நானம் பண்றாங்க, ஸ்நானம் பண்ணிட்டு தான் பூஜைக்கு வராங்க. எல்லாம் சன்னியாசிக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கோ விதிஹி கோ நிஷேத, அதானே அவளுக்குலாம். அத்வைத சன்னியாசிக்கு போய் பரமஹம்ச சன்னியாசிக்கு போய் ரூல் எல்லாம் கட்டுப்படி ஆகுமா? அவங்க எல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னாக்க இதேதான் காரணம். அவளும் பண்ணலன்னாக்க யாருமே பண்ணாம போயிடுவான் இல்லையா? சகேச ஸ்திரீகளை பார்த்தா ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் இருக்குன்னா அவ பண்ணிட்டு இருக்கா. நம்ம என்ன நினைச்சோம், அவாதான் பண்ணும் போல இருக்கு, நம்ம எல்லாம் இல்லன்னு நினைச்சுட்டா. இப்போ இதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் ஒரு சன்னியாசி சார், நமக்கு இல்ல, அவ நம்ம பண்ணணும்ன்றதுக்காக அவ பண்ண, அவளுக்கு இதெல்லாம் இல்ல. அவ பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன, இங்க இப்படி சொல்லிவிட்டாரு குறியாத் வித்வாம்சா ததா. எப்படி அவிஜ்ஞானம் பண்றாமோ அத மாதிரி அவ பண்ணாதான் லோக சங்கரகத்துக்காக எல்லாரும் பண்ணுவான்னு. இப்ப நம்ம ரொம்ப இன்டெலிஜென்டா போயிட்டான். அவன் அந்த மாதிரி பண்ணா இது அவளுக்கு சார், நமக்கு அதெல்லாம் கிடையாது சார். நமக்கு ஜபாலாம் ஒண்ணும் கிடையாது சார். அவருக்கு வேற இல்ல, சன்னியாசி அவ பண்ணிட்டு இருப்பான். சன்னியாசிக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவளுக்குதான் இது கிடையாது, நமக்காக அவ பண்றான்றது போய் இப்ப உள்டாவா நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா சரியா புரிஞ்சுக்காததுனால கீதைய. அப்புறம் இன்னொன்னு வேற சொன்னார், ந புத்தி பேதம் ஜனையே அஜானினாம் கர்ம சங்கினாம். கர்மாலேயே ஒருத்தனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அவன் கையில போய் நீ பண்ண, அப்பா இது கர்ம காண்டம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்ல, இதெல்லாம் அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறவன், ரொம்ப ஒரு விஷயத்துக்கு போறவன், இதுல போய் மாட்டிக்காதீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கன்வின்ஸே ஆகாது இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுதான் கரெக்ட், அப்படிதான் நீங்க சொல்லி ஆகணும். யாராவது கேட்டா நீங்க என்ன பண்ண பண்ணித்தான் ஆகணும். அவ கிட்ட போவோம் புத்தி பேதம் ஜனேத், அவளுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இல்லாத இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு ந புத்தி பேதம் ஜனேத் அஜானினாம் கர்ம சங்கினாம். அவனுக்கு இன்னும் அட்டாச்மெண்ட், குடும்பம் இதெல்லாம் காப்பாற்றணும், நம்பிக்கை எல்லாம் வச்சுக்கணும், இன்னும் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அவர் கையில போய் இந்த மார்க்கத்தெல்லாம் நீங்க சொல்லி இதெல்லாம் வேண்டாம் ஞானம் தாம்பா இதெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படியெல்லாம் சொல்லி விட்டான்னாக்க அவன் இருக்கிறதையும் பண்ணாம போயிடும். அதனால ஜோஷையே சர்வ கர்மாணி. நீங்க என்ன பண்ண, இந்த மாதிரி ஆளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க சார். அப்படியா டெய்லி 100 தடவை ருத்ரம் சொல்றா பிரமாதம் சார், 150 சொன்னீங்கன்னா இன்னும் பிரமாதம் சொல்லி நீங்க சொல்றத விட்டுவிட்டு அவளை போய் என்ன டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோஷையே சர்வ கர்மாணி வித்வான் யுக்தா சமாச்சன். வித்வானுக்கு அதுதான் ஆராய்ச்சல். அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுக்க ஒவ்வொரு சமயத்துல இதுக்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அப்படித்தானே எல்லாரும் வந்தோம். அல்ல நமக்கு எல்லாரும் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு இது எப்படி சார் நம்புறதுன்னு கேட்டுதானே வந்திருக்கோம் இல்லையா? அதனால வரும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, கர்மா விட வேண்டிய அவசியம் இல்ல, பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா உங்களை பார்த்து பண்ணிடா. அதனாலதான் நைஷ்கர்மிய ஸ்திதியில சொன்னாரு. ஞானினாக்கா சில பேர்லாம் சொல்றாங்களே சாக்கடையில உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னு, அந்த மாதிரி ஞானியும் இருக்காங்க. ஞானி இல்லன்ற அர்த்தம் கிடையாது. ஆனா யாரு ஆச்சார அனுஷ்டான தர்மசாஸ்திரத்துல இருந்து வேதாந்தத்துக்கு வந்தாரோ அவருடைய வாழ்க்கையானது எதேஷ்டாச்சரணம்ன்றது அவருக்கு கிடையாது. அவர் யதா இஷ்டமா பண்ண மாட்டார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் லோகத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அவரும் எல்லாரும் மாதிரியும் தான் இருப்பாரு. அதனால சாதாரணமா பாத்தீங்கன்னா நன்னா இந்த வழியில வந்தவர்கள் எதேஷ்டாச்சரணம் பண்ண மாட்டாங்க, இப்படி வந்தவர்கள். ஆகையினால நைஷ்கர்மிய ஸ்திதியில சுரேஸ்வராச்சாரியர் தீர்மானம் பண்றார். அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப ரேர் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்களே தவிர சாதாரணமா ஞானின்னாக்கா அழகு என்னன்னாக்கா எல்லாரும் மாதிரி அவரும் பண்ணிட்டு
எல்லாரும் மாதிரி பஞ்ச ஜெகத்தின் அப்படிதான் போயிட்டு இருப்பாரு. அது சொல்றதுக்காக தானே அவர் கிருஷ்ண பரமாத்மாவே சொன்னாரு. கிருஷ்ண பரமாத்மா எனக்கு ஏதாவது திரு லோகேஷு எனக்கு என்ன காரியம் இருக்குப்பா, நான் ஏதாவது கிடைக்காததுன்னு ஆப்தவ்யம்னு ஏதாவது எனக்கு இருக்கா, இருந்தாலும் லோகத்துல என்ன பார்த்து கெட்டு போயிடுவான்றதுக்காக தான் நானும் சாந்திபுரி ஆசிரமத்துக்கு போறேன். நானும் சுதாமாவோட சேர்ந்து படிக்கிறேன். அவர் படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இல்லன்னாக்கா அவரை பார்த்து எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு லோக சிகிச்சையா இந்த கர்மாவை பண்ணி கொண்டுதான் ஆகணும். ஆனா நன்னா புரிஞ்சுப்பா, அவாவா பிரகிருத்தேகே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசா அகர விமூடாத்மா கர்த்தாகம் இது பண்ணியது. இது எதுக்காக அவனுக்கு அந்த ஞானத்தையும் சொல்லி இதுல போய் மாட்டிக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம்னாக்க, கர்த்தாகம் அப்படின்னு அகங்காரத்தோட அவன் பண்றான் இல்லையா, அந்த நான்ன்றது விஷயங்கள்லாம் வரும்பா கர்மாவில் எல்லாம் அந்த மமக்காரமும் அகங்காரமும் இருக்கிறதுனால இதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டமா போயிடும், மோர் அண்ட் மோர் பைண்டிங்கா போயிடும் இது. ஆகையினால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும்னு அவனுக்கு சொல்லி தவிர அவன் பண்றது நீங்க இது பண்ணக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது. அவனுக்கு இருந்து கூடவே அவனுக்கு இதையும் சொல்லலாம், அகங்காரம் மமக்காரமும் விடுறதுதான் பரம லட்சியம் நமக்கு. அந்த லட்சியம் வரதா மனசுல வச்சுட்டு நீங்க கர்மா பண்ணா, அதனாலதான் கர்மான்றது தானா நம்மள உடனுமே தவிர நம்மளா விடக்கூடாது கர்மாவை அப்படின்னு சொல்றது இந்த அர்த்தத்துலதான். அகங்காரமும் மமகாரமும் போயிடுச்சுன்னா தானா கைய அவன் ஏன் கர்மாவை பண்ண போறான், அவனுக்கு அகங்காரம் மமக்காரம் இருக்கும், ஐயோ இது நீ பண்ணலையே இது பண்ணலன்னா எனக்கு கெடுதல் வருமே அப்படின்ற பயம் எப்ப இருக்கோ அவனுக்கு இன்னும் என்ன இருக்கு, அகங்காரமும் மமக்காரமும் இருக்கு. அப்படி இருக்கிறவன் அவன் நிச்சயமா கர்மால தானே போவான். அவனை போய் நீங்க பரம பண்ணாதீங்கன்னாக்கா அவன் இன்னும் கில்ட்டி ஆயிடுவான் இல்லையா. ஆகையினால்தான் இந்த சன்னியாசாசிரமத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த கில்ட்டு போகணும்ன்றதுக்காக தான் அவளுக்கு, ஏன்னா அவளுக்கு சன்னியாச லெவலுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒன்னும் ஈஸியா அவன் பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு வந்தா கூட முந்தின அவனுக்கு ஒரு எண்ணம் பின்னாடி வரலாம், இன்னைக்கு நல்லா இருக்கு, ஏன்னா நம்ம ஞானினாமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா அப்படின்னு மகாமாயா எப்படி மாத்துவான்னு சொல்ல முடியாது. ஆகையினால நீ என்ன பண்ண, ஒரு சிராதம்னு ஒண்ணு உங்க அப்பா அம்மா பண்ணிவிடு முந்தின நாள் நீங்க இல்லையா. அப்புறம் இவ்வளவு நாள் காயத்ரி பண்ணிட்டே இருந்திருக்க, ராத்திரி முழுக்க இன்னைக்கு காயத்ரிய பண்ணிடு, சொதட்டு உங்களுக்கு அந்த கில்ட் இருக்காது. இவ்வளவு நாள் பண்ணி இனிமேல் போட்டு காயத்ரி பண்ண முடியாது, நாளைக்கு சன்னியாசம் வாங்கியாச்சுன்னாக்க காயத்ரி அவுட் ஆஃப் கொஸ்டின், வீட்டுக்கு அப்பா அம்மா கிடையாது, இதெல்லாம் தகராறு வரும். அப்படின்றதுனால ஆத்ம சிராதம் பண்ணிக்கோ, உங்க பித்திருக்களுக்கு இருக்கக்கூடிய சிராதங்கள் ஏதாவது இருந்தா அதை பண்ணிட்டு ராத்திரி முழுக்க காயத்ரி உபாசனை பண்ணிட்டு நாளைக்கு காத்தால அந்த பூனலையும் காயத்ரியும் வேதத்தையும் அந்த பூர்வ காண்டத்தையும் முதல்ல தூக்கி போட்டு ஞான காண்டத்தை தவிர எதுவும் இருக்கக்கூடாதுன்றது சிக்னிஃபை பண்றதுக்காக இந்த பூனல் இருக்கிற அதை எடுக்கும் போது அவனுக்கு பயம், என்னடா எங்க அப்பா போட்ட பூனல் ஆச்சே, 3 வேதத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன், இந்த பூனல் என் கையை விட்டு போயிடுவேன் அப்படின்ற பயம் போகணும்னாக்கா அதை ஒரு பங்கனா பண்ணணும் இல்லையா. நீங்க விவாகத்துல எப்படி ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் எப்படி மனசுக்குள்ள எடுத்துன்னு வர முடியும், இட் இஸ் நாட் பாசிபிள். இதுக்காக ஒரு ஏமாத்தெல்லாம் பண்ணி ஒரு பெரியவாள்லாம் வச்சு அக்னி எல்லாம் வச்சாதான் இவனுடைய மனசுல தீவிரமா அவ போய் உள்ள உட்காரணும், அப்பதான் கடைசி வரைக்கும் அவளை வச்சு காப்பாற்றப்படும். இல்லன்னா ஒரு நாள் மூச்சுட்டேன், என்னப்பா ஒரு நாளைக்கு இவளுக்கு என்ஜாய் பண்ணுவோம்னா லைஃப் லாங் சாப்பாடு போட்டு இருக்கணுமான்ற கேள்வி வரக்கூடாது அவனுக்கு. அதே மாதிரி அவளுக்கும் வரக்கூடாது, இந்த ஆளு கொட்டி கொடுக்கறதா என் வேலைன்னு. இது வராம இருக்கணும்னா என்ன பண்ணோம், 4-5 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அக்னி வளர்த்து பிராமணாலாம் வச்சு வேதத்தை வச்சு 4 நாள் கல்யாணம் பண்ணான்னாக்க இனிமே தப்பிக்கவே முடியாது, எங்க போனாலும் அவ 2 பேரையும் ஒன்னாதான் பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் சன்னியாச ஆசிரமத்திலயும் இந்த கில்ட்டி வரக்கூடாது நாளைக்கு. ஆகையினால இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவாவா பிரகிருத்தேகே குண கர்ம விபாக சோகம் இப்படிதான் வரும். ஆகையினால இது பின்னாடி ஞானம் வந்தா கூட அவருடைய பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் சன்னியாசம் கொடுக்கும் போது இப்படி கொடுக்கறாங்க. சன்னியாசம் கொடுக்க வேண்டாம், அவருக்கு ரிலீவ்ட் ஆஃப் என்ன காரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு, இனிமே என்ன கவனிச்சுக்கலாம், குடும்பத்துக்கு எல்லா காரியமும் நான் பண்ணலான்ற ஒரு கேட்டு குடும்பத்தை விட்டு போயிட்டானே அது என்ன சார் நியாயம்னு இல்ல கேள்வி எல்லாம் கேட்டுப்பாங்க. அவளுக்கு இன்னும் வைராக்கியமும் விவேகத்தை பத்தி புரியாதவர்களுக்கு புரியவும் முடியாது, அது எப்படி சார் அது அப்படின்னு கேட்பாரு இல்லையா. எல்லாமே செல்பிஷா இருக்கிறது தான் சார் வாழ்க்கையா அப்படின்னு கேட்பாரு. இப்ப அதையும் அடுத்து கேட்க போற, அதுக்காக ஒரு பீஜம் போட்டு வைக்கிறீங்க இப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம், அது எப்படி சார் அப்படின்னு. இப்ப அதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம், எதையும் விட்டு வைக்கிறதா இல்ல வித்யாரண்யர். உங்களுக்கு எந்த சந்தேகம் வேதாந்தத்துல இருந்தாலும் இந்த சித்தி தீப பிரகரணத்தோட போயிடணும்.
அப்படி இப்படி ராகோ லிங்கமபோதஸ்ய சந்துராகாதயோ புதே இதி சாஸ்திரத்வயம் சார்த்தம் ஏவம் சதி அவிரோத. இப்படி புரிஞ்சுருங்க. பைண்டிங் டிசைர்ஸ் இருக்கிறவன் அஜ்ஞானி, இவனும் ஞானியும் அந்த கர்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த டிசைர்லாம் நான் பைண்டிங். இப்படி புரிந்து கொண்டீர்களேனால் அப்பதான் சாஸ்திரம் சாஸ்திரம், அப்பதான் கிமிச்சன்றது உங்களுக்கு சரியா புரியும். ஆகையினால ஏவம் சதி அவிரோததா, ஒரு விரோதமும் அதுல ஏற்படாது அப்படின்னு சொன்னார். ஜெகன் நித்யாத்வவத் ஸ்வாத்மா அசங்கத்வ சமீக்ஷனாத் கஸ்ய காமாயே இதி வசஹ போக்த்ருபாவ விவக்ஷயா. ஒரு வழியா கிமிச்சன் டிஸ்கஷன் ஓவர். இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை எடுத்துக்க போற கஸ்ய காமாய அப்படின்னு வருது. யாருடைய எதை ஆசைப்பட்டு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இப்போ யாருக்காக அப்படின்னு, யாருடைய ஆசைக்காக அப்படின்னார எந்த ஆசை அவனுக்கு இருக்க போறது, யார் இருக்கா ஆசைப்படுறதுக்கு, இது ரெண்டும் இல்லாததால அவனுக்கு இல்லன்னு இல்லையா. அதனால கஸ்ய காமாய அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய ஆசைக்காக அப்படின்னா யாருமே இல்லையே, இருந்தாதான் ஆசை அப்படின்ற அர்த்தம். எதை ஆசைப்பட்டுனா ஆசையே இல்லையே அவனுக்கு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். ஆக்ஷேபார்த்தத்துல கிமிச்சன் கஸ்ய காமாய யார் இருக்கான்னு அங்க போகத்தை நிஷேதம் பண்ணார், இங்க போக்தாவை நிஷேதம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் பண்ணார். இதனுடைய டிஸ்கஷன் இப்போ 191 இருந்து 135 191 வரைக்கும் இத பார்த்தோம். இப்போ 192 இருந்து 226 வரைக்கும் கஸ்ய காமாய, அதுக்கப்புறம் சரீரம் கொஞ்சம் இருக்கு நமக்கு இல்லையா. இப்ப அதுக்கு பண்ண போறாரு. இப்போ ஜெகன் நித்யாத்வவத், இந்த போக்கிய பிரபஞ்சம் இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா. நிஷேதம் பண்ணி இது வரைக்கும் பண்ணியாச்சு. கிமிச்சன்ல போக்கிய பிரபஞ்சத்து முழுக்க நம்ம நிஷேதம் பண்ணியாச்சு. அதே மாதிரிதான் போக்திரு பாவ விவக்ஷயா, இதே மாதிரிய போக்தாவும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லணும் அப்படின்னு விவக்ஷயா வக்தும் இச்சா. சாஸ்திரத்துக்கு ஆசை, ஐயோ இந்த வாழ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம், இதையும் சொல்லிடணும். இந்த இச்சை மாத்திரம் இல்லாம இல்ல, போக்கிய பிரபஞ்சம் மாத்திரம் பொய்ன்னு அந்த ஞானிக்கு நினைக்கல, நான் பெயிண்டிங்கா இருக்கு. அவனே அந்த அகங்காரம் மமக்காரம் இல்லாத போக்தாவாகவே இல்லவன். அதனால இந்த போக்திருத்துவமும் அவனுக்கு வராது அப்படின்றது சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற விவக்ஷயா வக்தும் இச்சா விவக்ஷா இப்படி சொல்ல வேண்டும் என்ற ஆசையினால கஸ்ய காமாய அப்படின்னாரு. யாருடைய ஆசைக்காக, யாருடைய ஆசைக்காக அப்படின்னா ஞானிக்கு ஆசையே இல்லைன்னு போக்திருத்துவ நிஷேதார்த்தம். அவனுக்கு ஆசையே கிடையாது, அவனே இல்லையே. நான் எனதுன்னு நினைச்சாதானே எனக்கு வரும். நான் எனது என்பதே இல்லாதவனுக்கு எப்படி அந்த ஆசையானது இருக்கும் அப்படின்னு அந்த ஆட்சேபத்தை போக்கடிக்கிறதுக்காக அது எப்படி வரும்? ஸ்வாத்ம அசங்கத்வஸ்ய சமீக்ஷனாத். இதுதான் காரணம். ஸ்வ ஆத்மா அசங்கஹா, என்னுடைய ஆத்மாவானது நான் எதை வச்சுட்டு பேசிட்டு இருக்கேனோ அந்த ஆத்மா எதோடையும் சம்பந்தப்படாததுதான் அந்த ஆத்மா அப்படின்ற அந்த அசங்கஸ்ய ஆத்மனா அசங்கோஷயம் புருஷா அப்படின்னு பிரதாரண்யத்துல சொல்லி அந்த ஆத்மாவுக்கு இதே விஷயம்தான் எல்லா வேதாந்தத்தையும் முதல்ல தத்துவபோதத்துக்கு வரும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் விதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தார்த்த சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ச ஆத்மா ச விஜ்ஞேய அந்த ஆத்மாவை தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லப்பா. இந்த சரீரத்திலையும் மூணுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஆள் நானு. இது சம்பந்தத்தோட பார்த்ததுனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணம். என்ன பண்ணுங்க, உங்களை பார்த்தா உங்க சரீரத்தோட உங்களை சேர்க்கிறேன், உங்க மனத்தோட சேர்த்தா தகவல் வருது. சம்பந்தமே இல்லாத ஆளு நம்ம அசங்கோஷியம் புருஷா. சாஸ்திரம் என்ன நம்மளை பார்த்து சொல்றதுப்பா, அப்பா உனக்கும் இந்த பாதிக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா. அதனால அசங்கத்வஸ்ய சமீக்ஷனார், இதை நன்றாக பார்த்தீர்களேனாதான் இந்த மூணு சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அது கேவல சத்தாகவும் சித்தாகவும் ஆத்மாவாகவும் இருக்கிறது, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இந்த பஞ்ச கோஷத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கர்மா உபாசனை எல்லாம் இந்த சரீரத்தோட சேர்ந்தா வரக்கூடியது. அந்த கர்மா இதுக்கெல்லாம் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நீங்க சரீரத்தோட சம்பந்தம் இல்லாத ஆளு.
உங்களுக்கு ஞானத்தை தவிர வேற எதுவும் இருக்காது அப்படின்றத சொல்றதுக்காக வந்தது. அதை நன்றாக சமீக்ஷனாத் சமயக் ஈக்ஷனாத் நன்றாக அந்த எண்ணமானது உங்களுக்கு ஊனி வந்துருத்தே ஆனால் அப்பதான் எதை பொறுத்து இவன் ஆசை கட்சிய காமாய எவனுடைய ஆசைக்காகன்ற வார்த்தை அப்பதான் புரியும். இந்த அர்த்தத்துலதான் சாஸ்திரமானது அங்க பிருகதாரண்யக உபநிஷத்துல சாரீரக பிராமணத்துல சொல்லிருக்கு. இத புரிஞ்சுக்கணும்னாக்க உங்க கொஞ்சம் கடினமா சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னா வேதாந்தத்துல சொல்லும் போது உங்களுக்கு எப்படி அகம் அபிமானம் போனோம் மம அபிமானம் போனோம்னு சொன்னா நடுவுல சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எப்படினாவா பொண்டாட்டி புள்ளன்னு இப்படியோ சுத்திட்டு இருக்கியப்பான்னு திட்ட வேண்டிய கடனம் வந்துச்சு. சாஸ்திரம் இல்லைன்னா எப்படி புரிய வைக்கிறது? இல்லன்னாக்க இவனுக்கு தன் குடும்பத்து மேல ஒரு ஆசை, தன்னுடைய பணத்து மேல ஒரு ஆசை, இப்படியே போயிட்டு இருக்கான். எல்லாத்தையும் போயிட்டு வேதாந்தத்துக்கும் ஆசையை விடுனாக்க எப்படி விடுறது? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு இங்க. ஆகையினால இத சொல்றதுக்காக இப்ப பளிச்சுன்னு சொல்லணும். இது யார் சொல்றாரு? சன்னியாசிகளால் தான் அழிச்சு சொல்ல முடியும். அதனால வித்யாரண்யர் சொல்ற பதி ஜாயாதிகம் சர்வம் தத்போகாய நேச்சதி கிம் து ஆத்மபோகார்த்தம் இதி ஸ்ருதௌ உத்கோஷிதம் பகு. ஸ்ருதி முழுக்க இததான் சொல்றதுக்கு இருக்கு. படிச்சத என்ன உங்களுக்கு சொல்லாம சொன்ன விஷயம் இல்ல. இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ஒண்ணு வச்சு இந்த அவஸ்தப்படுறீங்களே, இதுதான் உங்களுடைய டவுன்ஃபாலுக்கு காரணம். எல்லா இடத்துலயும் படிச்சு சொல்லிட்டு இருக்கு. பதி ஜாயாதிகம் சர்வம், பதி ஆத்துக்கார், ஜாயா பொண்டாட்டி, இது எல்லாம் தத் போகாய நேக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பர்த்தா பாக்யா இதெல்லாம் அவாதத்துடைய போகத்துக்காக ஆசைப்படுறது கிடையாது. அவர்கள் என்னத்துக்கு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு மைத்ரேயி பிராமணத்துல யாக்ஞவல்கியரானவர் மைத்ரேயிய கூப்பிட்டு சொன்னார். மைத்ரேயி அவருக்கு 2 பொண்டாட்டி, மைத்ரேயியும் காத்தியாயினியும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் உங்க 2 பேருக்கும் பிரிச்சு வச்சுட்டோமா, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. பாவம் காத்தியாயினிக்கு சரி சொன்னார். அதுக்காக சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டிமிட் லேடி ஓகேன்னு போயிட்டா. மைத்ரேயி அப்படி கிடையாது. அவள் நல்லா படிச்சா. அவளுக்கு ஒரு சந்தேகம், நீங்க யூ ஆர் சச் எ குட் ஹஸ்பண்ட், இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நல்லவரா இருந்து நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போறீங்கன்னா சம்திங் பெட்டர் ஷுட் பி தேர் இன் லைஃப். அதை நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்ல எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? அது நல்ல கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி நீ தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா நான் உனக்கு இப்பவே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவா அரே அப்படின்னு அந்த அன்புலதான் அரேன்னு கூப்பிட்டாரு வைஃப. அரே அப்படின்னா அன்பா கரெக்டா தெரியும். ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா, சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தவிர இது வரைக்கும் நம்ம பேசியிருந்தது படிச்சது இதெல்லாம் உருவா கட்டி அதுக்கெல்லாம் ஒன்னும் வேல்யூவே கிடையாது. இப்ப நான் சொல்ல போறேன்னு இதுதான் ஆரம்பிச்சார். சொல்லி அவர் ஆரம்பிச்சார். நவாரே பத்யுக்காமாய பதி பிரியோன பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியம் பவதி அப்படின்னா, எந்த ஒரு பொம்பளையுமே ஆத்துக்கார் மேல இருக்கிற ஆசைக்காக ஆத்துக்காரை விரும்புவதில்லப்பா. அவளுக்கு அந்த பத்தியினால நிறைய அனுகூலங்கள்லாம் கிடைச்சதுனால தான் அவங்கள ஆசைப்பட்டால். இது நீங்க அசடு மாதிரி நீங்க நினைச்சுட்டாக்க எவ்வளி ஒன்லி அப்படின்ட்டாரு. அதனால செல்வாதான் இருந்து ஆகணும் இல்லையா? நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வரைக்கும் நமக்கு வைதவியம் வரக்கூடாது, பூ வச்சுக்கணும் வரைக்கும் தான் உங்களுக்கு அங்க மரியாதையும் மதிப்போம். அதனால்தான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு பின்னாடி புரிய. நவாரே பத்தி காமாய பதி பிரியோன பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவத்தினாரு. உடனே சந்தேகம் வருது, என்ன சார் பொம்பளைங்க இந்த மாதிரி. அவர் உடனே நவாரே ஜாயா காமாய ஜாயா பிரியான பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரிய. உங்களுக்கு ஆசை இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு ஆசை வந்ததே தவிர உண்மையிலேயே நீங்க பார்த்தா உங்க எல்லாருக்கும் அவாவாளுக்கு அவாவா ஆத்மா மேலதான் ஆசை. அந்த ஆத்மாவுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால இவா மேலாம் ஆசை வருதே தவிர அந்த ஃபண்டமெண்டல் பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நவாரே புத்திரஸ்ய காமாய புத்திரோ பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய புத்திரோ பிரியம் பவதி. உங்களுக்கு பையன் மேலேயே ஆசை வந்தது அப்படின்னாக்க அது இதுலயே ஒரு ஸ்லோகத்துல பின்னாடி சொல்ல போறாரு.
தாடியும் கீடியும் மீசியும் வச்சுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கலாமா? அப்பவே தெரியல இவன் உண்மையிலேயே அவன் புள்ள மேல ஆசைன்னா அவனுக்கு திசோது பண்ணாம இருந்திருக்கணும்ல. இவன் எதுக்கு அவனை மேல போட்டு இவனுடைய சந்தோஷத்துக்காக அவனுக்கு அது கேட்டுதானே இல்ல? இப்படி எல்லாம் பண்றதுனால உங்களுடைய ஆசைக்கு பண்ணிட்டு போய் வேற சொல்லிக்கிறீங்க. செல்ஃப்லெஸ்ஸா எல்லார் கையிலயும் அன்பாக்கணும். ஒருத்தருமே செல்ஃப்லெஸ்ன்றது கிடையாது உலகத்துல. எல்லாம் இது இங்கிலீஷ் படிப்புல ஒத்துக்கலாம் நீங்க. செல்ஃபிஷ் செல்ஃப்லெஸ் இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஆத்மனஸ்து காமாய நவாரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் நபவதி. ஆத்மனஸ்து காமாய் வித்தம் பிரியம் பவதி. அவாளுக்கு அது எனக்கு யூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே தவிர பணத்து மேல ஆசை என்ன அர்த்தம்? எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுலதான் எல்லாருக்குமே இருக்கு. அதனால உலகத்துல சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எல்லாத்து மேலேயும் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவாளுக்கு அவ மேல ஆசை இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இதுக்கு ஒரு சாதாரண ஒரு கதையை தொடர்ந்து உண்டு. ஒரு வெள்ளம் வரும்போது ஏற்கனவே சொல்லிருக்கேன். வெள்ளம் வரும்போது ஒரு ஹஸ்பண்ட், ஒரு பையன், ஒரு குழந்தை, 3 பேரும் போட்மேனும் போயிட்டு இருந்தாங்களாம். வெள்ளமானது ஜாஸ்தி ஆயிடுது. அந்த போட்மேன் சொன்னானா, சார் வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 3 பேர் தான் தாங்கும் இந்த போட்டு, 4வது இந்த ப்ராப்ளம் 4 பேரு கீழே விழணும், இந்த பாருங்க அப்படின்னு ஒரு பயம். இந்த சிச்சுவேஷன் நீங்க நினைச்சு பாக்கணும். நிஜமான சிச்சுவேஷன் இல்லன்னா புரியாது. இப்ப என்ன ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தா அவன் இல்லன்னா 4 பேர் காலி அப்படின்னு உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பையனை தள்ளிக்கலாம். ஏன்னா அந்த போட்மேன் சொல்றான், இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமா நீங்க என்ன, இப்ப 3 பேர் போயிடுவான். நினைச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷனை. நானும் போவேன், அனாவசியமா போட்மேனும் போய் ஆகணும் அப்படின்னு உடனே சரின்னு குழந்தைய தள்ளிடுவாங்க. இது உண்மைதான். வெளியில சும்மா போக அது எப்படி சார், இதெல்லாம் இந்த எமோஷன் எல்லாம் கிடையாது. இந்த சிச்சுவேஷன் வந்தா இதான் பண்றீங்கன்றத அந்த எமோஷன் அந்த இன்டலெக்சுவலா யோசிச்சு பாக்கணும் இந்த கதையில இல்லையா. அப்போ சொல்லிட்டான். உடனே கொஞ்ச தூரம் போன உடனே போட்மேன் சொன்னான், சார் 2 பேர் தான் தாங்கும். உடனே ஹஸ்பண்டும் அந்த போட்மேன் அங்க போனா நிறைய பொண்ணு கிடைக்கு சார், வாரணாசிக்கு உள்ள போனா தள்ளி விடுங்க, போய் ஆகணும், நம்ம 2 பேர் போய்க்கலான்னு. இதான் உண்மை என்ன. அதுக்கப்புறம் தான் இங்க பிரச்சனை வருது. இவங்க 2 பேர் போயிட்டே இருக்க, ஒருத்தர் தான் பொறுக்கலான்னு வரும்போது இப்ப என்ன பண்ணிருக்கணும்? இவன் தானே செல்ஃப்லெஸ்ஸா இருந்தா பண்ணிருக்கணும். நீங்க சொல்ற லாஜிக் சூச்சோ நீங்க இல்ல, இப்ப நீங்க தானே ஒண்ணு அவன் பண்ண மாட்டான். அங்கதான் விஷயம் இருக்கு. போட்மான தள்ளி விடுறான் அவன், நம்ம எப்படியாவது பழச்சிக்கலாமான்னு. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதை புரிந்து கொண்டாதான். அதனால பதி ஜாயாதிகம் சர்வம் தத்த போகா ந இச்சதி, அது அதுல இருக்கக்கூடிய போகத்துக்காக இச்சைப்படுவது கிடையாதுப்பா. கிந்து ஆத்ம போகார்த்தம் இது அவாவாளுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆசையினாலதான் இதை இப்படி எல்லாம் இச்சைப்படுகிறான்னு சொல்றதுனால ஸ்ருதௌ உத்கோஷிதம் பகு, அங்கங்க இந்த விஷயங்கள்லாம் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கு இல்லையா. ஸ்ரீயன்ன பானாதி விசித்திர போகான்னு எத்தனையோ சுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி இருக்கு வேதாந்தத்துல. இப்படி பர்த்தா பாரியா இந்த விஷயம் எல்லாம் அவாவாளுடைய போகத்துக்காக ஆசைப்படுவதில்லை, அவாவாளுக்கு ஆத்ம போகத்துக்காக தான் ஆசைப்படுகிறான்னு சுதியில வெகுவாக கோஷிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் நிறைய அங்கங்க இந்த மாதிரி கோஷங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, அசங்கத்வசிய சமீட்சணத்தினுடைய வியாக்கியானம் இது. ஆத்மா அசங்கஹான்னு புரியுற வரைக்கும் இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய நெசசிட்டி வருது. இப்ப சந்தேகம் வந்துட்டு பிருகதாரண்யத்துல சொல்றது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஒத்துக்கிறேன், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க யார மீன் பண்றீங்கன்றதே புரியல. ஆத்மான்னு சொல்றான்னாக்க கஸ்ய காமாயன்ற கஸ்யன்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு. யார் அவரு? நான் தெரிஞ்சுட்டான்னாக்க என்னோட எம்புத்தியோட இருக்கிற நானே தானே நான் புரிஞ்சுப்பேன். அவனை சொல்றீங்களா இல்ல ஆத்மஸ்வரூபமா நீங்க சொன்னீங்களா சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்குன்னு அவனை சொல்ல, இல்ல இக்னரண்டாக நான் இருக்கும் பொழுது இருந்தானே அந்த மாதிரி சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு நானா இப்படி 3 நாள் இருக்கேன் நானு, அதுல எந்த நான் சந்தேகம் வந்துட்டேன்னா இப்ப அதுக்கு சொல்ல போறாரு. இப்ப பதில் கிம் கூட்டஸ்தா கிதா பாசா அத்தவா கிம் உபயாத்மகா அப்படின்னார். கூட்டஸ்தா அப்படின்னாக்க கூட்டவத்து நிர்விகாரத்தையா திஷ்டதி இது கூட்டஸ்தையா, ஒரு சேஞ்சும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐ இருக்கு.
அந்த எதுலயும் ஆடி போகாது. அது உங்களுக்கு என்ன ஆச்சா, இந்த சரீரம் போனாலும் போகலன்னாலும் இருந்தாலும் போனாலும் அது இருக்கதான் போறது. இப்படி ஒரு கூட்டஸ்தமான ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா கொஞ்சம் கூட மாறவே மாறாது. அசங்கோஷயம் புருஷகான்னு இருக்குது. அப்படி ஒரு கூட்டம் அவரை சொல்றீங்களா? இல்ல சிதாபாசா வியாவகாரிகமாக நான் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்க, எல்லாரும் நான் அப்படின்னு ஒண்ணு என்னையும் சேர்த்து தானே பாக்குறேன். அந்த வியாவகாரிகமாக இருக்கக்கூடிய அந்த நான சொல்றீங்களா அந்த கச்சிய காமாயால? இல்ல கிஞ்ச உபயாத்மகா, இல்ல இந்த மிஸ்ர ஆத்மா ஒண்ணு இருக்கு, ஆதார சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, ஆரோபித சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு உபயாத்மகமாக மிக்சராக ஒரு சைத்தன்யம் இருக்கு இல்லையா? அவனை சொல்றீங்களா அப்படின்னா, இப்ப எல்லாரு கையிலயும் இந்த 3 ஆத்மாவை சாதாரணமா சொல்றது வழக்கம் நமக்கு எல்லாம். இந்த ஆங்கிள் இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பண்ணோடனே ஓடி போய் ஒரு ஆட்டோக்காரனை கூப்பிட்டாங்க. பாப்பா ரொம்ப மோசமா இருக்கு, என்ன சார் ராத்திரி 2 மணிக்கு போய் கூப்பிடுறீங்க, அதெல்லாம் வர முடியாது சார் அப்படின்னா. பாப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணுமா, ரொம்ப சீரியஸ் அப்படின்னு 500 ரூபாய் ஆகும் அப்படின்னா. இப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க இருந்து அங்க போனோம், மயிலாப்பூர்ல இருந்து ராயப்பேட்டைக்கு போறதுக்கு 30 ரூபாய் டிஸ்டன்ஸ், அவன் 500 ரூபாய் கேட்கறான். சரி வாப்பா, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படின்னு அங்க போய் இறங்கின உடனே அவ போய் என்ன பண்ண, இவனும் கூட தூக்கலாம். அவரை தூக்கின்னு போய் உள்ள போய் டாக்டர் கிட்ட போய் அவர் பண்ணி அவரை பழைக்க வச்சாச்சு. பழைக்க வச்ச உடனே அவன் வந்த உடனே, அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ பந்தக்கு இந்தாப்பா 500 ரூபானா. சார் 500 ரூபாய் வேணாம் சார், நான் பண்ணேன். இப்ப 3 முதல்ல பேசினவன் வேற வரமாட்டேன்னு சொன்னான், அப்புறம் வரேன்னா இப்ப உண்மையான அவன் பாருங்க, இப்ப அந்த பணமே வாங்க மாட்டேன்றான் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. இப்படி எல்லாருக்கும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கு. மிக்சர், நல்லவன் கெட்டவன் இப்படின்ற ஒரு மிக்சர் இருக்கு. ஆத்மான்னு ஒரு மிக்சர் இருக்கு. எந்த ஆத்மாவை பத்தி இங்க பேசிக்கிறது? கிம் கூட்டஸ்தனா சிதாபாசா, இத ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சொல்றீங்களா இல்லையா? எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த லெக்சர்ல இவரெல்லாம் ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை வச்சுதானே இவர் பெரியவர் ஞானின்னு யார சொல்றீங்க? ஞானின்னு ஒருத்தர் இருந்தா சொல்லவே போறது இல்லையா? அவருக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது, ஏதோ விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்ற அந்த சிதாபாசனா. இல்ல இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு மிக்சர், நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல சொல்றீங்களா? அவன் தான் போக்தாவா அப்படின்னு கேட்டா, முதல்ல இது கேள்வியை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கூட்டஸ்தான் இல்ல, அதை முதல்ல தீர்மானம் பண்ணிப்போம். கூட்டஸ்தான் ஏதோடையுமே சங்கப்பட போறது இல்லையே. அதனால தத்திர ந கூட்டஸ்தா ஏ அசங்கத்வாத் ந புரோக்ருத்வா ந போக்திருதாம் விரஜேத், அவனுக்கு போக்திருத்துவமானது வரவே வராது. அதனால முதல்ல அவனை எடுத்துருவான் வெளியில இல்லையா? ஆத்மா அசங்கமா இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரை சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா. இது இல்ல, அவன் தான் கூட்டஸ்தன். அவரை ஏன் சார் அவரை தூக்கணும்ன்றீங்க இப்போன்றீங்க? சுக துக்காபிமானாக்கியா விகாரோ போக உச்சதே. இது பாருங்க, போக்தா யாருன்றது நம்மளுக்குள்ள இப்ப பேச்சு. கூட்டஸ்தன் போக்தாவா, இல்ல சிதாபாசன் போக்தாவா, இல்ல உபயாத்மகமாக இருக்கக்கூடியவன் போக்தாவான்னு. போகம்னால என்ன அர்த்தம்? பெயின் அண்ட் பிளஷரை அனுபவிக்கலாம். சுக துக்க அபிமானாக்கியா, சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்க கூடியதுதான போகமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த போகத்தை அனுபவிக்கிறவன் ஒரு மாறுதல் அடையறான். இந்த போகத்தை அடைந்த பிறகு அவனுக்கு முன்னைய விட இப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு, இல்ல முன்னைய விட இப்ப ஒரு துக்கம் இருக்கு, ஒரு மாறுதல் இருக்கு. எப்போ அவனுக்கு மாறுதல் இருக்கோ, நிர்விகாரமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்தனுக்கு மாறுதலை ஒத்துக்கொள்ள முடியாது. மாறுதல் இருக்கின்ற காரணத்தினால் போகத்துக்கு கூட்டஸ்தம் போக்தா என்று ஒத்துக்கொள்ள முடியாது. கூட்டஸ்தனுக்கு தான் மாறுதலே கிடையாது, நிர்விகாரமாக இருக்கு. அதனால்தான் முதல்ல கூட்டத்து நிர்விகாரத்தையா திட்டத்தை, எந்த ஒரு சலனமும் இல்லாம இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்றதுனால அவருக்கு சலனமே இருக்காது, அவர் இல்லன்னு ஆயிடுச்சு போக்தால இல்லையா? அதனால கூட்டஸ்த விகாரி சேத் இத்தியேதே ந வியாகதம் கதம். இப்படி சுகம் துக்கம் இவைகளுடைய அபிமானத்தினால விகாரம் இருக்கிறது தான் போகம்னு சொல்லப்படுகிறது. இந்த கூட்டஸ்தனானவன் எப்படி இருக்கான்னாக்க எந்தவித மாறுதலும் இருக்காம இருக்கான். அதனால விகாரியாக இருக்கிறான்ற வார்த்தை விகாரமே இல்லாத கூட்டஸ்தனுக்கு
பொருந்தவே பொருந்தாது. இதுக்கு பேரு வியாகதம் அப்படின்னு பேரு. வியாகதம் அப்படின்னாக்க சொல்ற காலத்திலேயே முரணா இருக்கும். சொல்ற காலத்திலே ராத்திரி 12 மணிக்கு நல்ல வெயில் உங்காத்துக்கு வந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க எஸ்டிங்கன்னா போச்சு. ராத்திரி எப்படி வெயில் வர முடியும் இல்லையா? சொல்லும் போதே தப்புன்னு தெரியறது இல்லையா? எங்க தாத்தா பிரம்மச்சாரி சார் அப்படின்னா டக்குன்னு ஏமாந்து போடுவோம். கேட்டான்னாக்க அது எப்படியான ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? இதெல்லாம் வியாகாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தினுடைய எக்ஸாம்பிள். அவன் பிறவி ஊமை சார், அவன் பேசவே மாட்டான், ஆமான்ட்டான்னு வச்சுங்க போச்சு இல்லையா? எப்படி அது? இதெல்லாம் வியாகாதங்கள் நடக்காதுங்க. அது மாதிரி கூட்டஸ்தனுக்கு போய் போகம் இருக்குன்னு சொன்னான்னாக்கா அது ஒத்துக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாரும் ஒத்துக்கலாம். அதுல ஆத்மாவா இருக்கக்கூடியவருக்கு, அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு போக்திருத்துவமானது கிடையவே கிடையாது. அதனால கஸ்ய காமாயன்ற இடத்துல சொல்லிக்கக்கூடிய அந்த போக்தாவானது அவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிட்டு, சரி இப்ப செகண்ட் ஆப்ஷனுக்கு போலாம். சிதாபாசனுக்கு இருக்குமா? அடுத்த கேள்வி அவர் கேட்டார், கிம் கூட்டஸ்தா சிதாபாசகா அத்தவா கிம் உபயாத்மகா அப்படிங்கிற. சிதாபாசனா இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ விகாரி புத்தி அதீனத்வாத் ஆபாசே விகிருதாவபி நிரதிஷ்டான விப்ராந்தி கேவலா நஹி திஷ்டதி. விகாரி புத்தி அதீனத்வாத் மாறுதலடைகிற புக்தி ஒண்ணு இருக்கணுமே. ஆனால் எங்க இருக்கு? நம்மளுடைய மனசுல என்னுடைய கான்சியஸ்னஸ் பிரதிபிம்பமாச்சுன்னா தானே அது சொல்ல முடியும். கூட்டஸ்த விகாரி கேத்தி நான் வியாகதம் கதம் ஆயிட்ட, நான் வியாகதம் கதம் அது ஆயிட்டு. இதுக்கு அடுத்த கேள்வி இப்போ விகாரி புத்தி, இந்த விகாரம்னா இந்த மாறுதல்லாம் ஒருத்தருக்கு வருது, என்னுடைய மனசுக்கு வருதுன்னாக்கா என்ன அர்த்தம்? ஐ இருந்தாதானே இந்த மாறுதல்லாம் ஏற்படும். நானே இல்லைன்னா என்னுடைய மனசு இல்ல, அந்த மனசுல தோன்றக்கூடிய ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லணும்னா ஐ இருக்கணும் இல்லையோ? அந்த ஐய டிபெண்ட் பண்ணி தான், அந்த பிரதிபிம்பித்த வச்சுட்டு தான் நான் சொல்லி ஆகணும். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்னு சொன்னா எதோடையும் சம்பந்தப்படாத ஒரு ஐ இருக்கு. இப்போ ஐ ஆம் தர்ஸ்டின்னு சொல்லும் பொழுது அந்த ஐ இருக்கிறதுனாலதான் இந்த மனசு வந்தது, இந்த மனசுனாலதான் இந்த புத்தியை, இந்த விஷயங்களை அனுபவிச்சது, இந்த விஷயங்களை அனுபவிச்சதுனாலதான் ஹாப்பி அன்ஹாப்பி இப்படின்றதெல்லாம் வந்தது. இப்படி விகாரி புத்தி அதீனமாக இருக்கக்கூடியது ஒண்ணு இருக்கு. இது ஆபாசே விகிருதா அபி. இத மாதிரி நடக்கும்போது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா ஐ ஆம் ஹாப்பி நான் சொல்ற காலத்திலேயே அந்த ஐ சம்பந்தப்படவே இல்லை. ஐ தான் எதோடையுமே சம்பந்தப்படாது. நான் அப்படின்னா என்ன சொன்னேன், ஏதோ ஒன்னு தப்பா புரிஞ்சுட்டு ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்றேன். என் மனசை போய் நான் ஐன்னு புரிஞ்சுட்டு அந்த இங்கிலீஷ்கார மாதிரி சோல்னாக்கா அவன் மைண்ட் தான் சோல் நினைச்சிட்டு இருக்கான் அவன் இல்லையா? அவன் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அவன் சோலை புரிஞ்சுக்கல. நல்ல சோல் சார் அப்படின்னா நல்ல மனசோட நல்லவர் அப்படின்ற அர்த்தத்துலதானே அவன் சொல்றான். இப்படி ஆபாசகா விகிருத ஓபி. ஏன் அப்படின்னா நிரதிஷ்டான பிராந்தி கேவலா நஹி திஷ்டதி. இது ஒரு அத்வைத்தத்துல ஒரு பெரிய விஷயம். இது எந்த ஒரு பிரமம் இருந்தாலும் நம்ம இந்த எல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்ன பார்த்துதான் இன்னொன்னு நம்ம ஏமாறுவோமே தவிர ஒண்ணுமே இல்லாம வெறும் காத்துல யாருமே என்ன. கயத்தை பார்த்துதான் பாம்புன்னு நீங்க ஏமாறலாம், சிப்பிய பார்த்துதான் நீங்க வெள்ளி அப்படின்னு நினைக்கலாமே தவிர பூமியை பார்த்துதான் அந்த இடத்துல மிராஜ் வாட்டர் இருக்கு அப்படின்னு நினைக்கலாமே தவிர அதிஷ்டானமே இல்லாத ஒரு பிரமையானது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நிரதிஷ்டான பிரமம் என்பது ஒண்ணுமே கிடையாது. எங்கேயுமே ஒரு இல்யூஷன் இருக்குதுன்னா ஃப்ரம் சம்திங் தான் சம்திங் கேன் கம், ஃப்ரம் நத்திங் சம்திங் கேன் கம் நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது. நம்ம புத்தியை ஒத்துக்கொள்ளவே முடியாது இல்லையா? அதனாலதான் நம்ம சில சமயத்துல சாஸ்திரங்கள்லாம் விசாரம் பண்ணும் பொழுது ஒரு பாபமே ஒன்னும் செய்யலன்னாக்க பாபம் முட்டுறதுன்றத நம்ம ஒத்துக்க மாட்டோம். செய்தா அது பாபமாகவோ புண்ணியமாகவோ இருக்கலாம். ஒண்ணுமே செய்யலன்னாக்க அதுல இருந்து எப்படி பாபம் வரும் புண்ணியம் வரும்? அதனால ஃப்ரம் நத்திங் சம்திங் கம்ஸ்ன்றது ஒத்துக்க முடியாது. ஃப்ரம் சம்திங் சம்திங் எல்ஸ் கேன் கம் இல்லையா? ஆகையினால நிரதிஷ்டானமான ஒரு பிரமம்ன்றதை ஒத்துக்கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அதிஷ்டானம் இருந்தாயிருக்கணும்.
இந்த அதிஷ்டானமோ எதோடையும் சம்பந்தப்படாது. அப்படின்னாக்கா நான் என்ன சொன்னேன், ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரே கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது பொய்யாத்தான் இருந்தாகணும் இல்லையா? எனக்கு தான் ஐயதான் சம்பந்தமே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் ஏதோ ஒரு பிராந்திய கற்பனை பண்ணிட்டு நான் என் மேல அச்சதையை போட்டுட்டு ஐ ஆம் அன்ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு சொல்லும் போதே புரியுறதா இல்லையா உங்களுக்கு? உளறான் அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாருமே அப்படிதான் இருக்கும். அது வேற விஷயம். வேதாந்தத்துக்கு வரும்போது நம்ம ஞானியா நினைச்சுட்டு பேசணும் இல்லையா? அப்படி வரும்போது விகாரி புத்தி அதீனத்வாது ஆபாசே விகிருதோபி, மாறுதல் அடைகிற புத்திக்கு அதீனமா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஹாப்பி அன்ஹாப்பி எல்லாம் எங்க இருக்க? ஆபாசே விகிருத ஓபி. இதெல்லாம் சேஞ்சஸ் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் மீ. சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஆத்மா இந்த சேஞ்சோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நிரதிஷ்டான விப்ராந்தி. இது பிராந்தி தான் இல்லையா? இந்த பிராந்தி ஒண்ணு நான் தான் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஆவா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சொப்னத்துல பாக்குறதெல்லாம் பொய், ஆனா நம்ம இருக்கோம். நமக்கு இன்னும் ஞானம் வந்துட்டுனா இதுவும் பொய் தான் அப்படின்னு தெரிய போறதுன்னு விவித சத்தாவாதத்துல சொல்ல போறாரு இல்லையா? இருக்கிறது 2 சத்தை தான் இருக்கு, 3வது சத்தன்னு ஒண்ணு கிடையாது. ஒண்ணு அதுல என்ன, இதுவே பொய்ன்னு சொல்றேன், கனவு பொய்ன்றீங்க, இந்த ஜாகிரத்தும் பொய்ன்னு சொல்றேன். அப்புறம் பொய்யில என்ன பிராதிபாசிக சத்தா வியாபகாரிக சத்தா? ஒண்ணு வியாபகாரிக்கம்னு சொல்லு, அதுவும் வியாபகாரிக்கம் தான். ட்ரீமருக்கு அது வியாபகாரிக்கம் தானே. உங்களுக்கு எப்படி இது வியாபகாரிக்குமோ அவனுக்கு ஒண்ணு வியாபகாரிக்கம்னு சொல்லுங்க, இல்ல பிராதிபாசிகன்னு. பிராதிபாசிக சத்த, வியாபகாரிக சத்த, பாரமாத்திய சத்த, இதெல்லாம் போனா போறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொன்ன தவிர ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னாக்க இப்படி புரிஞ்சுக்கணும். இருக்கிறது ஒரு சத்த பிரம்மம் ஒண்ணுதான், பாக்கி எல்லாமே பொய்னா அதுல என்ன கனவு வேற வேக்கிங் வேற, ரெண்டுமே பொய் தானே. ரெண்டுமே பொய்யானதுன்றத புரிஞ்சுக்கலாம். அதனால ரெண்டுமே பிராந்தி தான். நிரதிஷ்டான விப்ராந்தி கேவலா நகி திஷ்டதி. அது கேவலமாக அது இருக்க முடியுமா? ஆத்மா இல்லாம இந்த ஒரு எண்ணம் வருமா இவனுக்கு? அந்த மனசானது வேலை செய்யுமா? அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சைத்தன்யமானது இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கே ஒரு சைத்தன்யம் இருக்கா மாதிரியும் அது என்ன பண்றது, நேர போய் இப்ப நான் நினைச்சேன்னா கலிபோர்னியான்னு நினைச்சேன்னா கலிபோர்னியாவுக்கு போயிட்டு வந்தேன் நானு 2 நிமிஷம். இப்ப எல்லாருக்கும் சொல்றேன்னு வச்சுக்கீங்க, நீங்க போய் உங்க லண்டன்ல உங்க பையனை போய் பார்த்துட்டு வந்தீங்களான்னு 1 நிமிஷம் அவருக்கு அந்த வீடு ஞாபகம் வருது. அப்படின்னா எப்படி அந்த மனசு அவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்றதுன்னா, தூராத்து தூரேன்னு உங்க ஆத்மாவுக்கு டிராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அது அந்த மைண்ட கூட்டுன்னு அது வரைக்கும் போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து இங்க விட்டுருக்கு அப்படின்றது தானே அர்த்தம். கேவலமா மனசு எப்படி போகும்? ஆத்மா இல்லாம போகாது. அந்த ஆத்மாவுக்கு சாட்சியா நீங்க அப்போ பாத்திருக்கீங்க அந்த லண்டனை. ஆகையினாலதான் திருப்பி அந்த லண்டனுக்கு போறது. இப்படி அதிஷ்டானம் இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கவும் முடியாது. சிதாபாசனுக்கு இந்த கெபாசிட்டி கிடையாது. இவர் இருந்தா தானே அவருக்கு அதுக்கு, இவரோ நிர்விகாரின்னு சொல்லிட்டோம். இவரோட நீங்க சம்பந்தப்பட்டு பேசுறது பொய்யாதான் இருக்கும். ஆகையினால அவரும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப வேற யாருன்னாக்க இப்பதான் பதில். இந்த கன்ஃபியூஸ்ட் இண்டிவிஜுவல் இருக்கான் இல்லையா, நான் பிரம்மத்தையும் ஒத்துக்கல இதுவும் கவனம், அவன் தான் ப்ராப்ளம். இந்த மிக்சர் உபயாத்மகாக இருக்கக்கூடியவன் இல்லையா, அவன் தான் போக்தா. இந்த உபயாத்மகமாக இருக்கக்கூடிய போக்திருத்துவம்ன்றது அஜ்ஞான நிலையில தான் ஏற்படும். ஞான நிலையில அவனுக்கு ஏற்பட. ஏன் இவனுக்கு அந்த அஜ்ஞான நிலை ஏற்பட்டது? அகம் அபிமானம் மம அபிமானம் இவனுக்கு இருக்கு. இந்த சரீரத்தை போய் நானுன்னு நினைக்கின்றதுனால அவன் ஐயா ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அதை தவிர இருக்கக்கூடிய குடும்பம், சொத்து, வீடு எல்லாத்தையும் எனதுன்னு நினைச்சதுனால இந்த ப்ராப்ளம் வந்தது. போக்திருத்துவம்ன்றது எப்போ வரும்னாக்க அகங்காரமும் மமகாரமும் வந்துட்டுன்னா இந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மாவையும் சரியா புரிஞ்சுக்காம கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறதுனால இந்த மிக்சர்னால வரக்கூடியதுதான் ப்ராப்ளங்கள்லாம் அப்படின்னு சொல்லி, இந்த ப்ராப்ளங்கள்லாம் அகம் அபிமானம் மம அபிமானமும் இல்ல ஆத்மாவுக்குன்னு தெரிஞ்சுட்டே ஆனால் அவனுக்கு போக்தாவே இல்லையே. அவனுக்கு எங்க இந்த இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்ன்றது, பிராரப்தம் அஃபெக்ட் ஆகுதுன்றது அஜ்ஞானியான நம்மளுடைய ஆங்கிள் தானே தவிர ஞானியினுடைய ஆங்கிள் அதுவும் கிடையாது அப்படின்னு அதை சொல்லணும். அதை சொல்றதுக்காக தான் கட்சிய காபாயம் சொல்ற. இதை அடுத்த மேற்கொள்ள பார்ப்போம். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.